எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 2 வீடு தள்ளி ஒரு பெரியவர் இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர், அமைதியானவரும் கூட. ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் அவர் செய்தித்தாளை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது அவர் வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு உயர் ஜாதி நாய் ஒன்று அவரையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அவரும் அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டார். என்னடா இந்த நாய் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து அவரும் அந்த நாயை விசில் அடித்து உள்ளே கூப்பிட்டாரு. அந்த நாயும் வேகமாக ஓடி வந்து அவர் காலுக்கு பக்கத்தில் நின்றுச்சு. அவரும் அந்த நாயோட கழுத்தை தடவி கொடுத்தாரு. அந்த நாயும் வாலை ஆட்டிக்கிட்டே அவர் காலை நக்கிட்டு ஓடி போய் அவர் வீட்டு மாடிப்படிக்கு கீழே இருக்கிற இடத்துல படுத்து தூங்கிடுச்சு. அவருக்கு ரொம்பவே ஆச்சரியம். என்னடா நாய் கூப்பிட்டா வந்துச்சு, தடவி கொடுத்த உடனே போய் படுத்து தூங்கிடுச்சே, சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் அன்னைக்கு காலையில் வேலைக்கு கிளம்பிட்டாரு. வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்குறாரு. அந்த நாய் அங்கே இல்லை. வீட்டில் வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்டாங்க. அந்த நாய் மத்தியானமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்த நாள் அதே போல் வாழை ஆட்டிக்கிட்டே அந்த நாய் வந்து நின்றுச்சு. அவரும் தடவி கொடுத்தாரு. அந்த நாய் மறுபடியும் அதே இடத்துல போய் படுத்து தூங்கிடுச்சு. மத்தியானம் போல் அது கிளம்பியும் போயிடுச்சு. அவருக்கு ஒரே குழப்பம். என்னடா இது, காலையில் வருது, மத்தியானம் போயிடுது. இந்த நாயை பார்க்க கொழு கொழுன்னு இருக்கு, கழுத்தில் காலரும் போட்டிருக்கு. இது வசதியான வீட்டு நாய் மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஏன் இது இங்கே வருது? இவருக்கு ஒரே சந்தேகம். சரி, அவங்க வீட்டு வேலைக்காரவங்களை அனுப்பி அந்த நாய் போகும்போது பின்தொடர்ந்தே போய் அது எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆனால் அதனால் ஒரு பயனும் இல்லை, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு துண்டு சீட்டை எடுத்து, இந்த நாய் எங்கள் வீட்டில் தான் இருக்குது, காலையில் வருது, தூங்குது, மத்தியானம் போயிடுது அப்படின்னு அந்த துண்டு சீட்டில் விவரமாக எழுதி அனுப்பினார். நாயோட கழுத்தில் கட்டி விட்டார். அடுத்த நாள் காலையில் அந்த நாயோட கழுத்தில் வேறு ஒரு துண்டு சீட்டு எழுதி அனுப்பியிருந்தாங்க. அந்த துண்டு சீட்டை எடுத்து படித்து பார்த்து சிரிச்சிட்டாரு. அங்கே இருந்த வேலைக்காரவங்க அதில் என்னதான் எழுதியிருக்கு, எங்களுக்கும் படித்து காமிங்க அப்படின்னு கேட்டாங்க. அவரும் அந்த துண்டு சீட்டில் இருக்கிறத வாய் விட்டு படித்தார். இந்த நாய் எங்களோடது தான். இரவெல்லாம் என் பொண்டாட்டி போடுற காட்டு கூச்சல்ல தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளாக அது காலையில் காணாமல் போயிட்டு இருந்துச்சு. உங்களோட கடிதத்து மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோட நாய் உங்கள் வீட்டில் நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சு வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி அப்படின்னு எழுதிட்டு, இப்படிக்கு பின் குறிப்பு, ஒரு விண்ணப்பம். நாளை முதல் நாயுடன் நானும் வரலாமா? நானும் நன்றாக தூங்கி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படின்னு எழுதியிருந்துச்சான். அதை கேட்ட வேலைக்காரவங்களும் வயிறு வலிக்க வலிக்க சிரிச்சாங்க.